இப்போ திமுகவை இப்போ எப்படி நமக்கு கற்பிப்பாங்க தெரியுமில்ல? திமுகவை வரவற்றப்படாது, ஒழிச்சு பண்ணணும், வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா நிற்போம்பாங்க. திமுக இந்த குழு இருக்குல்ல, இந்த கூட்டான்னு சொல்லுவோம், பிஜேபி வரவற்றப்படாது, வாங்க எல்லாம் ஒன்னா நிக்கலாம் அப்படின்னு. நாங்க என்ன சொல்லுவோம், உங்க 2 பேரையும் வரவற்றப்படாது, ஒழிக்கணும், நாங்கெல்லாம் ஒன்னா நிக்கிறோம். அதனால விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. இது என் தலைவன் எனக்கு சொன்னது, அதை உங்களுக்கு நான் சொல்றேன். வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். போ விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுதான். யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய்ங்கிறான். ஹிட்லர் எல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவன் சொன்னதுல ஆக பெரும் கோட்பாடுலாம் இருக்குடா. அவன் என்ன சொல்றான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் ஹிட்லர். இதை ஏற்கிறதா இல்லையா? கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள்ங்கிறான். இப்ப என்ன உங்களுக்கு புரியுது? நம்ம வளர்ந்துட்டோம்னு புரியுது. ஏன்னா நம்மளை எதிர்க்கிறதா எல்லா பேருக்கும். வாடகை வாய் மட்டும் ஒரு 500 இருக்கும், எடுத்து வச்சு பேசிட்டே இருப்பான், அப்படி பேசிப்பா இது பண்ணுவான். அப்போ லெனின் என்ன நமக்கு கற்பிக்கிறார்? உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்பவனுக்கு நீ உண்மையாய் இருக்க போராடுங்கிற. இப்ப நீ என்ன செய்யணும்? நம்மை நம்பி 36 லட்சம் மான தமிழ் மக்கள், நல்ல அரசியலை, நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்கள், கணக்கில்லாத பணம், சாதி மத உணர்ச்சி, சாராயம், 36 லட்சம் மக்கள் நமக்கு மதிப்புமிக்க வாக்கை தந்து இந்த எளிய பிள்ளைகளின் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால், அந்த மக்கள் நம்மீது வைத்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்க நீங்க போராடுங்க. நீங்கள் எதிரி தோற்க வேண்டுமல்ல, அதுவல்ல உங்கள் நிலைப்பாடு. நீங்கள் ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும், அதான் உங்கள் நிலைப்பாடு. எதுவுமே தெரியக்கூடாது, இலக்கை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. ஐயா இறையம் எழுதுறாருல, உரைக்குள் உறங்கவாவால், துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவாவில், எழுந்து நில் செல் இலக்கை வெல். இதான் நம்ம கோட்பாடு. அததான் அண்ணன் உங்களுக்கு எளிமையா சொல்றேன். விமர்சனங்களை உரமாக்குங்கள், அதில் உங்கள் லட்சியத்தை மரமாக்குங்கள். வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாது வளர முடியாது. அவன் அப்படி எழுதுறான், இவன் இப்படி எழுதுறான், அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்காதீங்க. உங்கள் நேரம் பொன் போன்றது அல்ல, உயிர் போன்றது. இந்த நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லி வைப்பான். இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம், ஆனா உயிர் போனா வாங்க முடியாது. அதுபோல உயிர், அதுபோல நேரம். நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாதுங்கிறான். சொல்லாம பாருங்க, வெள்ளக்காரன் மாதிரி டான்னு வருவான், நேரத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு டைம் இஸ் கோல்டு கிடையாது. அவனுக்கு சோல், அவனுக்கு உயிர். அதான் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டும்பா, மின்னுவதெல்லாம் பொன்னல்லம்பா. இவன் இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பா. 2 பேருக்கு இருக்கு வித்தியாசத்தை பத்தி எல்லாம். இவனுக்கு இவன்ட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்ட இருக்கிறத உயர்ந்தது. அவன் மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். அதனால இவன் மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்பா. அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? இந்த கேள்விய பிரபாகர மகன் சீமான் வர வரைக்கும் எவனும் கேட்கல. அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? என்னது கொடுமையா இருக்கு? அது லாங்குவேஜ், நாட் நாலேஜ். அதை புரிஞ்சுக்கிறாம போட்டு இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது?
கொடுமை. அதனால நமக்கு இருக்கிற இடையூறுகள் மற்றவர்கள் நம்ம நேரத்தை திங்கிறதுக்காக அதையாவது புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன்னை உங்களுக்கு சொல்வேன், அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. அதை புரிந்து கொண்டு என் பிள்ளைகள் நீங்கள் களத்திலே நிற்கணும். நமக்கு ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற திருநங்கை இப்படியெல்லாம் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவ சமூகம் தான் நம் கனவு. அதை விளங்கிக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் அவை பெரும்பாட்டி பாடியது. இவன் சொல்றது ஆண் ஜாதி பெண் ஜாதி அதை சொல்றா அப்படின்னு இல்ல. அப்ப அப்படி பாடல. இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோருங்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் தனக்கு தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கவன் இழிசாதி ஈன மகன் என்று சாடுறான். அவன் தாண்டா தாழ்ந்த சாதின்னு சொல்றான். செல்வத்தின் பயனே ஈதல்ங்குது. ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை இருக்குங்குது வள்ளுவ பெருமானாருடைய நம்முடைய மறை. அததான் அவை சொல்றா. இதை ஒன்னு மேல சொல்றது ஆஞ்சாதி பொஞ்சாதின்னு. அதெல்லாம் ஒரு சாதி கிடையாது. ஆண்பால் பெண்பால் அந்த பாலியல் வேறுபாடற்ற சமத்துவமே நம்முடைய கனவு. ஐயா ஈவேராவுடைய வழித்தோன்றர்கள் வாரிசுகள் திராவிட திருவாளர்கள் எல்லாம் உரிமை பேசுவார்கள், ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். ஏன்? அவன்தான் சொல்லுக்கு முன் செயல் என்று சொன்னான். அவன் சொல்லுவான், நீ நிறுத்தலாம் ஆனா வெல்லணும்ல. நிறுத்தி தாண்டா வெல்லுவோம். வென்று ஒரு நாள் இப்படி சொல்றவனை எல்லாம் கொல்லுவோம். என்ன சரி நீ தான் ஜெயிக்கிறீல, நிறுத்தி செய்ய பாப்போம். நிறுத்தி ஜெயிச்சிரு. அதான் அவர்கள் வெறும் செய்தி விளம்பர அரசியல் தான் செய்வார்கள். செய்யவே அரசியல் செயல் அரசியல் தெரியாது. செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா. சொல்லுக்கு முன் செயல் என்கிறான் நம் உயிர் தலைவன். இங்கே ஊரக உள்ளாட்சி இந்த தேர்தல்களில் 50 விழுக்காடு அன்னைக்கு நம்ம கடுமையான போராட்டங்களை செய்தோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை அறிவித்தார்கள் பெண்களுக்கு. இப்ப கூட சொல்லும் போது சொல்லிச்சு பாருங்க, அவர் பெண்ணு மாமன்ற உறுப்பினர் ஆனாலும் வேலை செய்யறது கணவர் தான் வேலை செய்வாப்ல. அப்படி செஞ்சிடாப்ல. உங்களுக்கு தெரியும், மதுரையில 300 கோடி ஊழலை செஞ்சது அந்த அம்மா மாநகர தாயா இருக்கு. ஆனா செஞ்சது பூரா அவங்க கணவரா இருக்காப்ல. சும்மா பேருக்கு உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சிருது. அப்படி இல்லை. நீங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. அறிவாசான அம்பேத்கர் சொன்னதான் சொல்றேன். நீங்க அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும். எப்படி சொல்லித்தரான்? படித்த ஆசிரியரிடம் படிக்காதீர்கள். இது என்ன பொருள்? படித்த ஆசிரியரிடம் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கிறான். நான் படிச்சிட்டேன் இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க்ஸ் என்ன சொல்றான்? இவனை போல 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததில்லை, இனி பிறக்க போவதும் இல்லைங்குது உலகம். அவன் சொல்றான், மரணத்தின் கடைசி நொடி வரை நான் மாணவனாகத்தான் இருப்பேன்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. சாக்ரட்டிஸ் சரித்திரத்துல, ஏன்னா அவன் சாவுக்கு பயப்படாதவனுக்கு தான் சரித்திரத்துல இடம். அவன் சிறையில் இருக்கான், மரண தண்டனை விதிச்சாச்சு. சிறையில் இருக்கும்போது சாக போறான், நாளைக்கு சாக போறான். ஆனா ஒருத்தன் இவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடிடுறாப்ல, சிறப்பா பாடும்போது அந்த அவனை கூப்பிட்டு, என்ன அழகா பாடுற, இந்த பாட்டை எனக்கு கத்து தர்றியா, நான் கொஞ்சம் கத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். காலையில சாக போற, இது எதுக்கிட்ட அந்த பாட்டை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு. இல்ல, புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டேன்னு இருக்கும்ல, நான் சாகிறதுக்கு முன்னாடி புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்கிற அந்த பெருமிதத்தோடு நான் செத்து போவேங்கிறான் பாருங்க. சாகும் போது கூட நம்முடைய அண்ணாங்கிற பெருந்தகை அமெரிக்காவில் அந்த அறுவை சிகிச்சைக்கு போகும்போது, புற்றுநோய் போகும்போது,
அதை அறுவை சிகிச்சை மருத்துவர் சொல்லும்போது அவர்கிட்ட, நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு வச்சுக்கலாமா அந்த சிகிச்சையை, ஏன்னா இந்த புத்தகத்தை பாதி படிச்சுட்டேன், இந்த கொஞ்சோண்டு இருக்குது அதை படிச்சிருக்கேன், நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம பிழைக்காம போயிட்டோம்னா. அதனாலதான் அவர் அறிஞர் அண்ணாவா இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தேடி தேடி படிக்கணும். புத்தகங்களா இல்ல, புத்தகங்கள் அல்ல. அப்பா நம்மாழ்வார் புத்தகம் இருக்கு, ஐயா இறையன்பு புத்தகம் இருக்கு, ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகம் இருக்கு. நமக்கு இன்னும் எழுத்தாளர்கள் பதிப்பாளர் இல்லையா? இலக்கியங்கள் நம்முடைய இதெல்லாம் வாசிக்காதீங்க, சுவாசிச்சிருங்க. அதுதான் சரியா இருக்கு, அதுதான் சரியா இருக்கு. படிக்கிற பழக்கத்தை வாடிக்கை ஆக்கிடணும், தொடர்ந்து வச்சுக்கணும். என்னை ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சிமன் சார் நீங்க எப்ப படிக்கிறது, எப்ப படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அப்ப அதை வாங்கிக்கிட்டு எப்ப படிக்கிறது, எப்படி நீங்க எப்படி இது பண்றீங்க? ஐயா நான் 11 மணிக்கு எல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியா 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்ப எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அப்புறம் 6-6:30 எந்திரிச்சு பயிற்சிக்கு போவேன். ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராம இருந்தேன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி 2 மணி நேரம் படிப்பேன். அப்படியே பல் விளக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனா நமக்கு அப்படி முடியல. நான் ஒரு 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துருது அப்படின்னால இதான் சொன்னேன். அது நல்லது தானங்கள ஐயா. அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்க 10 பக்கம் படிச்சா தூக்கம் வருதுன்னா அப்ப தொடர்ச்சியா அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது மாதிரி படிக்கணும். இல்லைன்னா தர்க்க அறிவை வளர்த்துக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, சாக்ரட்டிஸ், ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள்னு கேட்கிறான். நீங்க ஒருத்தன் எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதில் இருந்து அவனை நீ அவன் அறிவை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாதுங்கிறான். அப்ப என்ன செய்யறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானே, ஆனால் அவனை தான் உங்களுக்கு. அப்ப அதுதாங்க இப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. நாம புலிய கேட்கிறோம். புலி சின்னமா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்பவே அவர் தெரியும், ஐயோ இவ பெரிய பிரச்சனையான ஆளா இருக்காடா, அது நேஷனல் அனிமல், அது தர முடியாது அப்படின்னு. அப்ப சொல்லும் போத அப்ப தேசிய மலரை எதுக்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தீங்கன்னு அந்த கேள்வி இருப்பது. அவர் ஒரு பதில் சொல்றாரு, நான் ஒரு இது சொல்றேன்னா அவர் திணறாப்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப உயிரோட இருக்கிற எதையும் தர முடியாதுன்றாங்க. கால மாட்டுக்கு மயில கேட்டேன், நான் விடாம சண்டை போட்டு பார்த்தேன். அதுல உயிரோட இருக்கிறது தர முடியாதுன்னு விவசாயியை கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேளுங்க, எந்த விவசாயம் உயிரோடு இல்லை. அதை ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க? உயிரை கொடுத்தா அது விவசாயியை காப்பாத்திடுவாங்க. அது என்னமா கொடுத்துருக்காங்க. அதனால தாயை போற்றாது ஒரு சமூகம் எப்படி? இன்னைக்கு தமிழ் பேரினத்துல 90 விழுக்காட்டுக்கு மேல குலதெய்வங்கள் பெண் தான். என்னுடைய குலதெய்வமும் வீரமாகாளி தாய் தான். என் மாமா காளிமுத்துக்கு அவர்களுக்கும் குலதெய்வம் காளி தான். பாரதிக்கும் காளி தான். அதனால பெரும்பாலும் பேச்சியம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் தான். எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். பெண்களை தெய்வமா வைத்து போற்றுகிற ஒரு மரபில் வந்த பரம்பரை நாம. அதனால நான் என் தாய் என்னை எப்படி வளர்த்துருப்பா பாடிட்டு அது எனக்கு தெரியாது, நினைவில் இல்லை. ஆனா சின்னவன் மாவீரன் இருக்கும்போது கயல் படுத்தோடனே தூங்கிடும். இப்ப அதுக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடும். அப்படி தூங்கும்போது நான் நள்ளிரவு முடிச்சு பார்த்தா எப்ப பார்த்தாலும் மாவீரனுக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப பார்க்கும்போது படுத்து அசைந்து தூங்குகிற ஒரு மனுஷி இப்படி எப்ப எழுந்து எப்படி பால் கொடுக்குன்னு பார்க்கும்போது அந்த தாய்மையின் புனிதத்தை நான் அப்பதான் உணர்றேன். எப்பா இது ஒரு பெருசு, இது சாதாரணம் இல்ல. எப்பவுமே தம்பி அழுதான்னா நம்ம எழுப்பி விடுவோம், நம்ம நினைச்சு எந்திரிச்சோம்னா அந்த நேரம் அது பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப பார்க்கும்போது எவ்வளவு புனிதமானதரா தான் சொல்றான் பாருங்க. நீங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள பிரச்சனை வரும்போது பெண்கள் வரக்கூடாதுன்னும் போது பேசியிருந்தேன் தலைவர் பிறந்தநாள்ல. இப்ப கோயில்ல ஒரு கருவறை இருக்கு, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்துல ஒரு கருவறை இருக்கு, அது நம்மையே உருவாக்கியது.
அப்ப எது போற்றத்தக்கது, எது உயர்ந்தது, எது புனிதமானதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த கருவறை செங்கல் சார்ந்து சிமெண்டாலானது, என் தாயின் கருவறை ரத்தமும் சதையுமான ஆனது. அது உயிர் கருவறைடா. அதை போற்றாத ஒரு சமூகம் உயர்வடையவே அடையாது. பாருங்க, 100 ஆண்டுக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பாவலன், ஒரு இளைஞன் 39 வயசுல உயிர் நீத்துறான். அந்த இளைஞன் என்னம்மா பாடுறான், பெண்மையை போற்றி. அதாவது எழிலரசி சொன்ன மாதிரி, அவன் ஏட்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணியத்தை வீட்டுல வச்சான், வீட்டுல வச்சு போற்றுனான். அப்புறம் ஏட்டுக்கு வந்தான். அவனுக்கும் ஒரு பெண்மகள் நிவேதிதா தான் அவனுக்கே புத்தியில உரைக்கிறான். இங்க எல்லாரும் நீங்க சொன்னீங்க இப்படி திராவிடம் பேசி இப்படி பேசிட்டுன்னு, 10 வருஷமா 10-12 வருஷமா அதை பேசிட்டு இருந்த ஆள் தான் நானு. ஒரு ஆளு படம் எடுத்து சுத்தி இருந்த பையில தூக்கொண்டி வச்சு காட்டுக்குள்ள வச்சு, இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அவரு இப்படிலாம் அவரு என்னை மாதிரி எல்லாம் பேசி போதிக்க மாட்டார்ல. ஒரே வார்த்தை தான் முடிஞ்சிடும். இந்த பிரபாகரன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என் உடன் பிறந்தார்கள் கொல்லணும்னு போயிட்டான். பிரபாகரனை கொன்றணும்டா அப்படின்னு போயிட்டான். எல்லா ஆயுதரும் போயிட்டான். அந்த ஆளை ஒரு தடவை பார்த்து பேசிட்டு கொண்டுருவோம்டான்னு போய் 2 நிமிஷம் பேசிட்டான்னா, இந்த ஆளுக்காக சாபம்னு வெளியேறி வந்துருவான். அதுதான் நம்ம தலைவன். பயங்கரமா பேசுவோம். நான் ரொம்ப ஆர்வமா, இப்ப 17-18 வருஷம் ஆகுது இல்ல, ரொம்ப ஆர்வமா பேசுவேன். அண்ணனை பார்த்துட்டு தலைவரை பார்த்தா 2 பேர் இருக்கும்போது எப்படி பேசுவோம், ஆர்வமா பேசுவேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லைண்ணா, அண்ணா அது சரியில்லை, அண்ணா இது சரியில்லைண்ணா அது சரியில்லைண்ணா. அப்படியே இப்ப குழந்தை பேசுனா இப்படி கேட்டு அப்படியே சேர்ப்பாப்ல. அதான் கண்ணிமைக்காம கவனம் சிதறாம கேட்பாப்ல. கேட்டு சரியில்லை சரியில்லைன்னா எல்லாம் நம்ம இடைமறிக்க மாட்டாரு. நிறுத்தின பிறகு சரியில்லை முடிச்சாச்சு, அதை முடிச்சோம். எல்லாரும் சரியா இருந்தா நாம போராட வேண்டிய தேவை ஏப்பா வருதுன்னாரு பாருங்க. அதோட கதை முடிஞ்சு, கதை முடிஞ்சிரும்ல. அப்புறம் மக்கள் சரியில்லை, நம்ம இவ்வளவு உயிரை கொடுத்து போராடுறோம் புரிஞ்சுக்கலாம். அந்த மக்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது ஒரு 10-20 நிமிஷம் பேசுறது. பேசி முடிச்சோடனே என்ன அப்படியே நின்னுன்னு, பாவம் மக்கள் வாங்க போவோம். பாவ மக்கள்ன்றப்பல அவங்கள குறை சொல்லாதீங்க, பாவ மக்கள் அப்படி. ஐயோ, ஒரு வார்த்தையில பெரும் பெரும் தத்துவத்தை சொல்லிடுவாப்புல. இதுக்கு கொள்பவன் வெல்வான்ங்கிறாரு. அததான் சர்வைவல் ஃபிட்டஸ்ட்ங்கிறான். தகுதி உள்ளதை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் சார்லஸ் டார்வின். அததான் நம்ம கொள்பவன் வெல்வான். அது மனிதன்ல மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். யானைனா ஆண் யானை பெண் யானையோட இணை சேர முடியாது. இன்னொரு ஆண் யானையை போரிட்டு வீழ்த்தி தான் சேர முடியும். குரங்குக்காதான், வெட்டுக்கிளிக்காதான், பட்டாம்பூச்சிக்காதான், எல்லாத்துக்கும் அதான் இருக்குது. அதனால இங்க தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். அப்ப தமிழ் பேரினம் அழிந்து கொண்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு மகனும் மகளும் தகுதி உள்ளவர்களாக மாறும். இது யாருடைய வேலையோ என்று எண்ணாதீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய பிறவி கடமை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தானாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாதுங்கிறார் தலைவர். அதனால நீங்க விலகி நிற்க முடியாது, விலகி நிற்க முடியாது. உலகத்தில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அப்ப யார் இல்ல, உங்களுக்கு நீங்க தான், எனக்கு நான் தான், நமக்கு நாம தான். வழியே கிடையாது. தப்பிக்க வழி இல்லாமல் கதவை பூட்டிக் கொண்டு பூனையை அடித்தால் பூனை புலியா மாறி பாயுங்கிறான். பெண்களால முடியாதுங்கிற அந்த வார்த்தையை தகர்க்கணும். 117 பெண் இது சும்மா உப்புக்கு நிறுத்திருக்கான். சீமான் நினைக்க கூடாதுல்ல. ஒளி வாங்கிய நீட்டுனா சத்தான். சீமானே பரவாயில்ல போல இருக்கப்பா, கொல்ல பேச்சு பேசுதுகளப்பா அப்படின்னு தேடி தேடி. ஏன் நான் பொறுக்கு விதை மரபினன். சேவல் சண்டை விளையாட்டல்ல, கிடா சண்டை விளையாட்டல்ல, ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டல்ல. அது ஒரு வீரத்தின் தேடல். தோற்ற காளையை வித்துருவான், பிடிபடாத வீர காளையைத்தான்
இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். தோற்று போன கிடாயை அடுத்த நாள் கரியாக்குவான். வெண்ண கிடாய் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு என வீரம். தோற்ற சேவல் குழம்புல கொதிக்கும், வென்ற சேவல் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு. அப்ப ஆட்டிலையும் மாட்டிலையும் கோழிலையும் வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். தோட்டம் முழுவதும் கத்தரிக்காய், தோட்டம் முழுவதும் தக்காளி, தோட்டம் முழுவதும் முருங்கை காய்த்து தொங்கும். எல்லா காயும் விதைக்கு விடுவதில்லை. புடலங்காய் பந்தலிலே தொங்கும், எல்லா புடலங்காயும் விதைக்கு விடுவதில்லை. எது பெரிதாக வீரியமா விளைந்திருக்கோ அதான். எந்த முருங்கையோ அதோ, எந்த கத்தரியோ அதான், எந்த தக்காளியோ அதான். அப்ப விதை இதுதான் விதைக்கு சரியாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து பொறுக்கி எடுக்கிற பொறுக்கு விதை மரபினன் நாம். அதனால என்ன, இப்படி இவனை நிறுத்தினா சரியா இருக்கும். 25 வயதுல இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற மட்டுமே 134 பேர் போட்டியிடுகிறார்கள், வெறும் இளைஞர்கள். இதனால இது அடிமை தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான அரசியல் புரட்சி படை, மக்கள் ராணுவம். சீருடணியில, கருவி ஏந்தல, ஆயுதம் ஏந்தல, அவ்வளவுதான். அதற்கு மாறாக அதையும் விட வலிமையான அறிவாயுதம் ஏந்தி ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களம் இது. அப்ப என்ன பண்ணும், ராணுவத்திற்கு காவல்துறைக்கு காவல் படைக்கு ஆள் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறான், இளைஞர்களை. அது மாதிரிதான் இந்த அரசியல் படைக்கு இளம் பிள்ளைகளை நிறுத்துறோம். பார்க்க தானே போறீங்க. திருச்சியில பிப்ரவரி 21 26 திருச்சியில் நடக்கிற மாநாட்டில் 234 பேரையும் அந்த மாநாட்டில் அமர வச்சு அறிவிக்கும் போது பாப்பான் பாருங்க, என்னடா எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து நேரம் கூட்டி வந்துட்டான் போல இருக்கு. புயலாம் எங்கடா பிடிச்சான் அப்படின்னு. சின்ன சின்ன பசங்களா இருக்கும். இவனா என்ன அரசியல் தெரிய போகுது அப்படின்னு கேட்டாயின்னு வச்சுக்க கொன்னுருவான். சொல்றாங்களே, எங்க அம்மா சொல்றாங்களே, இந்தண்டி பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இப்ப பரீட்சைனால வெளியில் அங்க திடுறான். எங்க இருந்து எந்த தோட்டா பாயும் தெரியாது வருவான். எப்படிப்பட்ட ஆளை அனுப்பியிருக்காரு பாருங்க. ஒரு சமரசமும் கிடையாது. எனக்கு கூட்டணி அப்படிம்பாங்க. சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனிச்சுதான் போடுவோம். அவன் ஒண்ணு அப்படி தப்பா பேசுனா நீங்களே போய் அடிக்கணுமா, தம்பியை பாத்துக்க மாட்டேன். ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நானே அடிப்பேன். நான் அநாகரிகமா நீங்க அவரை திட்டுறீங்க அப்படின்னு நான் நாகரிகமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நீ ஒரு காட்டான். அது சிவகங்கை ராமன் அவரை காட்டான்ட்டு பேசுறவங்க தெரிஞ்சு பேசணும். நாங்க சும்மா அப்படி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன இப்படி போய் அடிக்க போறியா அப்படின்னு. டேய், பேசுறதெல்லாம் நாங்களா வளர்த்துக்கிட்டது. 5 வயசுல சிலம்பகத்துக்கு சொல்லி அனுப்புனான் எங்க அப்பா, அனுப்புனாரு. அதுக்கப்புறம் 10ஆம் 11ஆம் 12ஆம் படிக்கும் போதே கராத்தே வகுப்புக்கு போயிட்டோம். சண்டை எப்படி போடுறதுங்கிறதான் கத்து கொடுத்தாங்க, பேசுறது எப்படிலாம் கத்து கொடுக்கல. இது நாங்களா உருவாக்கிட்டான். நீங்க பேசுறதுதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். சண்டை போடுறத ஒரு தடவை பார்க்கணும்ல. அவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறான். அது தலைவர் இதுல வாழ்த்துக்கள் படம் எடுத்துட்டேன்னு தோத்து போச்சு. படம் எடுத்து வெளியான உடனே அங்க போயிட்டு படம் அதுக்கப்புறம் சரியா ஓடல. ஏன்னா தமிழ்லே எடுத்துட்டேன். ஒரு வார்த்தை கூட ஆங்கில உரையாடல் இல்லை. அது நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்குதுன்னு விமர்சனம் எழுதியிருந்தான். எங்க அண்ணன் காசி ஆனந்த் போய் சொன்னேன், இப்படி எழுதி வச்சிருக்கானா, ஐ லவ் யூன்னு வர வேண்டிய இடத்துல நேசிக்கிறேன் என்று வருது. அப்படி சொன்னா கூட நெருடலாக இருக்குதுன்னு. அப்ப அண்ணன் எனக்கு சொன்னாரு, தம்பி, காதலை கூட அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்னடா விடுறான்ட்டாப்ல. அப்ப பெரியவர்கிட்ட போய் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது படம் ஓடல. நான் அது ஒன்றும் இல்லை, தலைவனை பார்த்த பிறகு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அது எங்க அண்ணன் பொட்டன்னு சும்மா இல்லாம தம்பியுடைய படம் ஏதோ சொல்லியிருப்பார் போல் இருக்கு, இந்த படம் அது சரியா போல வருத்தத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப இவர் மெதுவா ஆரம்பிச்சவர், நமக்கு எதுக்குப்பா, என்ன கதையா அப்படின்னு கேட்டிருப்பார் பிறகு. காதல் கதைன்னு ஏதோ சொல்லுவேன், என்ன கதையா அதாப்பா, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம், என்ன சிறப்புல எனக்கு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம்,
காதல்ங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துடும். நமக்கு இல்லாதது மான வீரம் தான். அது வர்ற மாதிரி படம் எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லப்பல. எப்படி இந்த தம்பி படம் மாதிரி, தம்பி படத்தை எல்லாருக்கும் போட்டு காமிச்சுட்டு அவர் சொல்றாப்புல. அது மாதிரி எதுக்கு சொல்றேன், திரையிலையும் அடிக்கணும் தரையிலையும் அடிக்கணும், அப்பதாப்பா விடுதலை, அப்பதாப்பா விடுதலை வரும்ன்றப்பல. புரியுதா உங்களுக்கு? அதனால மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதால தான் இந்த மானுட சமூகம் ஒழுங்குக்கு வருதுங்கிற. இல்லைன்னா பயப்பட மாட்டான், தாறு மாறா திரிவான் அப்படின்னு. அந்த ஒழுங்கு அதான். நீங்க பாத்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டில் இது எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை. காரணம் அளவு கடந்த சுதந்திரம். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது, கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் பயனற்றது. அப்ப அந்த ஒழுங்கு வரணும்னா ரெண்டு போட்டா தான் சரியா வரும். அதனால உங்களை போல பெருமைக்குரியவர்கள் இந்த மண்ணுலகில் எவரும் இருக்க முடியாது. நம்முடைய மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் பாடுறாருன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சி எந்த பாசறை படையாக இருந்தாலும் மகளிர் பாசறையை போற்றும், மதிக்கும், அதுக்கு உயிர் துணையாக எப்பவும் நிற்கும். நீங்க தைரியமா களத்துல நிற்கணும். நீங்க செய்ய வேண்டியது உங்களை உயர்த்தி காட்டுங்கள், மற்றவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுங்கள். அப்ப நீங்க ஒரு பெருந்தியாக பற்றி பரவுங்க. உங்களை போல இருக்கிற சக பெண்களை பேசி பேசி இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு, அதிகார பாதுகாப்பு, அதை அடைவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அரசியல் தான். அப்ப நமக்கான அரசியலை நாம் செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கிய தனி தொகுதி, சிறப்பு தொகுதியில பெரும்பாலும் தேவேந்தருக்கு கொடுத்ததுல, இந்த புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் கொடுத்ததிலெல்லாம் பெண்களை அண்ணன் அதிகமா நிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம், பெண்களை அதிக வாய்ப்பு கொடுத்து நிறுத்த காரணம், ஒரு நாடு வீடு அழியும் போது, இடிக்கப்படும் போது முதலில் கதறி அழுகிறது, குரலில் எழுப்பி போராடுவது தாயின் குரலாதான் இருக்கும், பெண்ணின் குரலாதான் இருக்கும். அப்ப அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக எழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடி தேடி பெண்களாக நிறுத்துவதற்கான தான். நீங்க பார்த்திருப்பீங்க, நியூசிலாந்துல அந்த பாராளுமன்றத்தில் ஒரு பழங்குடி மக்கள், அரசியலால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண்மகள், அவ தாய்மொழியில எப்படி பேசினான், அந்த பெண்ணின் குரல். அதுக்காக நான் என்ன பண்றேன், பெண்களுக்கு 117 அண்ணனை முதலமைச்சர் ஆக்கணும்னு நீங்க சொல்றீங்க. 117 இடம் இருந்தா ஆட்சி அமைச்சிடலாம். நீங்க 117 பேரும் வென்று வந்துருங்க, நம்ம ஆட்சி அமைச்சிருவோம், அவ்வளவுதான். ஆமா, என்னடா பெண்ணு நீங்க பெண்களின் ஆட்சிடா அப்படின்னு பண்ணிடுவோம், கடுமையா உழைங்க, அவ்வளவுதான். நீங்க மார்லன் பிராண்டோன்னு ஒரு மகத்தான நடிகன், அவன் நம்ம ஐயாவுடைய ரசிகன், அவன் நம்ம ஐயா சிவாஜியோட ரசிகன். அதாவது என்னன்னா, எல்லாரும் மாதிரி என்னால நடிக்க முடியும், ஆனா என்னை மாதிரி உலகத்துல சிவாஜியால தான் நடிக்க முடியும்னா அவன் மார்லன் பிராண்டோ சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவன். அந்த கலைஞனுக்கு ஆஸ்கர் விருது, உலகத்தின் சிறந்த திரைக்கலைக்கான திரைப்படத்துறையில இருந்த விருது, ஆஸ்கர் விருது அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் கொடுக்கும்போது அவன் போய் வாங்கல, அந்த விருதை வாங்காம அப்போ நிறவெறி போராட்டம் இருக்கு, கருப்பர் வெள்ளையன் கருப்பர் போராட்டம். அந்த கருப்பின பெண்ல ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு, அந்த பெண்ணை தேர்வு செஞ்சு அவன் என்ன செய்யறான், நீ போய் எனக்கு பதிலா அந்த விருதை வாங்கும்போது எல்லா ஊடகமும் உன்னை அப்படியே பார்க்கும். பார்க்கும்போது உன்கிட்ட கேட்கும்போது நீ உன் இனம் தாங்கி இருக்கிற வழி இருக்குல்ல, அதை அப்படியே அந்த மக்களுக்கு கடத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண்மகளை தேர்வு பண்ணி மார்லன் பிராண்டோ அனுப்புறான். அதே மார்லன் பிராண்டோ ஒரு கருப்பின ஆணை அவன் அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலாதான் இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணான். அவனால செஞ்சிருக்க முடியும்ல, அதனாலதான். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமே தாயின் இதயம் தாங்கிறான்.
எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே தான் திரைப்பாடல் சொல்லுது. அவதான் அந்த அந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தாய் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்ங்கிற மாதிரி நம்மை பெற்றவர்களை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். நம் பிள்ளைகளுக்கும் பெருமையை தேடி வையுங்கள். உங்களினுடைய பாதுகாப்பு தான் இந்த மண்ணின் பாதுகாப்பு. உங்களுடைய உயர்வு தான் மண்ணின் உயர்வு, நாட்டின் உயர்வு. நான் பெண்கள் நாட்டின் கண்கள்னு ஒருத்தர் எழுதுனதுக்கு அதனாலதான் அடிக்கடி அழுக விடுறாங்கடா அப்படின்னு. பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னதுக்கு பெண்கள் நாட்டின் கண்கள்னு நான் சொல்ல மாட்டேன். நாடே நீங்க தான். அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யுங்க. ஏன் என்ன சொல்றேன்னா, பெண்கள் பங்கேற்காத எந்த விடுதலை போராட்டமும் எந்த போராட்டமும் வெற்றி அடைந்தது இல்லை. ஒரு பெரிய கூட்டம், பாராட்டு கூட்டம், 1000 பெண்களுக்கு மேல ஏத்தி அவங்களுக்கு வீர மாதாக்கள், தேசத்தின் வீர மாதாக்கள் விருதை கொடுக்குறாரு. இது என்னடா இந்த பெண்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு என்னடா சம்பந்தம்னு அவன் நினைக்கிறான். அப்ப என்ன அவர் சொல்றாரு, கடைசியா கால் வணங்குறாரு இந்த பெண்களை எல்லாம் இளம் பெண்கள். என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊடறுத்து போய் அமெரிக்க ராணுவ வீரர்களோட பழகி அந்த ராணுவத்தின் தகவல்கள், அந்த நுட்பங்களை தகவல் எடுத்து இந்த நாட்டு ராணுவத்துக்கு அனுப்புனதுனால போர் வியூகத்தை மாத்தி அவனால அடிச்சு வீழ்த்திட முடிஞ்சிருச்சு. அப்ப பெண்ணில் இந்த 6 பெண்கள் போய் அந்த நாட்டு ராணுவ வீரனோட பழகி அவனுடைய ஒற்றை ரகசியத்தை எடுத்து தன்னாட்டு ராணுவத்துக்கு கடத்தி, இவன் நினைச்சுக்கிட்டா நாம போட்ட சண்டையில் என்ன, டேய் வெற்றிக்கு பாடுபட்ட வீர மாதாக்கள் எங்க சொல்றாரு, விடுதலை அடைஞ்சு வெற்றி விழாவில 1000 மாதாக்களை கும்பிட்டு பரிசு கொடுத்து பாராட்டி பேசுறாப்புல ஹோசிமின். அதனால பெண்களை போற்றாத பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்னு நம்ம முழக்கத்தை முன் வச்சது அதுதான். சும்மா ஒப்புக்கு இந்த வார்த்தையை போடல. பெண்ணெனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல்னு போடல. பெண் இல்லாத ஒண்ணு இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அதனால நமக்கு ஐயா ராமசாமி உரிமை பெற்று தந்தார், அது பெற்று தந்தார்லாம். அங்கிட்டு போய் அந்த ஊரு அந்த பக்கமா வீப்பான் நம்ம போக வேண்டியதான். 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க எங்கல்ல. எங்க அறிவு மூதாட்டி அவ்வைக்கு இவன் தமிழ் சொல்லி கொடுத்தான். யாரு வெளி சொல்லி கொடுத்தான்? அவ்வைக்கு நம்ம ஐயா ஈவேரா வச்ச பேர் என்ன தெரியுமில்ல, அழுக்கு முட்டை. ஒரு அறிவு மூதாட்டிய நான் சொன்னது அழுக்கு முட்டைலோட பைத்தியம், அது அறிவு முட்டை. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதனால அது ஒரு அதுக்கு இந்த இடம் சரியில்லை. நேத்து கொஞ்சம் போட்டிருக்கு, அப்புறம் ஜனவரி 3ஆம் தேதி கொஞ்சம் போட்டு துவச்சு விடுறதுக்கு இருக்கேன் நான். இப்ப சண்டை சரியா தான் போய்கிட்டு இருக்கு. அதனால நான் பேரன்பு கொண்டு நேசித்து பெரும் நம்பிக்கை கொண்டு உங்களை களத்திலே நிறுத்துகிறேன். தளராமல் நில்லுங்கள். அந்த தேர்தலில் மறுபடியும் பொதுக்குழுவில் நம்ம சந்திப்போம், மறுபடியும் 234 வேட்பாளர்களையும் சந்திப்பேன். அது இதே அரங்கா கூட இருக்கலாம். 230 எப்படி நம்ம தேர்தலை அணுகிறது அப்படிங்கறத அப்ப பேசுவோம். இப்ப உங்களை சந்திக்கணும்னு நினைச்சது மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு புத்தளிச்சு உற்சாகமா. என் தங்கச்சி வெற்றி செல்வி சொன்ன மாதிரி, என்னடா நம்ம ஒரு ஆள் தான் இருக்க, இல்லைங்க நிறைய பேர் இருக்கிறாங்கிறது ஒரு கூடும்போது நம்ம இவ்வளவு பேர் இருக்கமாடா அப்படின்னு ஒரு திமிர் வரும் நமக்கு. அதுக்குதான் இதெல்லாம் கூடியிருக்கு. இது கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கீங்க, நிறைய பேர் வர முடியல. அதனால உலகம் பூரா நீங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா இன உணர்வோடு மான உணர்வோடு வாழ்கிற தமிழ் பேரினத்தின் மக்கள் எல்லோரும் நமக்கு உறவாக இருக்கிறார்கள், நம் மீது உயிராக இருக்கிறார்கள் என்கிற அந்த புரிதலோடு நீங்கள் களத்திலே நில்லுங்கள். உங்கள் வெற்றிக்கு எண்ணற்ற பேர் நல்லிதயம் கொண்டவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள்.